வணக்கம். நம்ம இப்போ சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2 பார்த்துக்கிட்டு அதில் செகண்ட் சம் நான் லாஸ்ட் வீடியோவிலேயே சம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்து கேட்டுக்கோங்க. லெட் a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 எக்ஸட்ரா அப் டு 45 or be the relation defined as is the square of a number on a, then write R as a subset of A cross A, find domain and range. Domain and range இதில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் given A equal to set of all 1 2 3 4 etc up to 45. இது வந்து சம்மில் given. then A cross A முதல்ல நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா சம் என்னன்னா R is a subset of A cross Aன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து A cross A என்ன வரும் நம்ம கண்டுபிடிப்போம். that is equal to Aங்கிற செட்டு வந்து 1 2 3 4 etc up to 45. Cartesian product with again A தான், that is 1 2 3 etc up to 45. இதனுடைய Cartesian product நமக்கு தெரியும், that is 1 1 1, 2, 1, 3 இப்படியே 1, 45 வரைக்கும் போகும். அதே மாதிரி அடுத்தது 2, 1, 2, 2, 2, 3 எக்ஸட்ரா 2, 45 எக்ஸட்ரா இங்கே 3, 1 அடுத்தது 4, 1 இப்படியே வந்து லாஸ்ட்டு வந்து 45, 1, 45, 2, 45, 3 எக்ஸட்ரா அப் டு 45, 45 இத்தனை எலிமெண்ட்ஸ் இதில் வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஏங்கிற செட்டு given set of all 1 2 3 etc 45. first we have to find out A cross A. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து R is defined as is the square of அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ therefore R equal to, அதாவது இதில் 2 எலிமெண்ட் இருக்குது இல்லையா, இப்படி எழுதுகிறோம் இல்லையா, இதில் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுடைய ஸ்கொயர் தான் பக்கத்தில் இருக்கணுமா, அதுதான் அந்த ரிலேஷன் இந்த சம்மில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ R is equal to 1, 1, 2, 4, 2 ஒரு நம்பர், 2 உடைய ஸ்கொயர் வந்து 4. ஓகே, தென் அடுத்த நம்பர் 3, 3 உடைய ஸ்கொயர் 9. இப்படித்தான் இருக்கணும் செட்டு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். 4 அதனுடைய ஸ்கொயர் 16, 5 அதனுடைய ஸ்கொயர் 25, 6 அதனுடைய ஸ்கொயர் 36. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. கொடுத்துருக்கிறது R is defined as is ஸ்கொயர் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேர்ஸ் எல்லாமே வரும். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, பிகாஸ் இதுக்கு ரீசன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இது உங்களுக்கு புரிகிறதுக்காக எழுதியிருக்கேன். சின்ஸ் 1 is the square of 1, 2ங்கிறதுக்கு பதிலாக 2 square is equal to 4, 3 that is 3 square is equal to 9, 4 square is equal to 16, 5 square is equal to 25, 6 square is equal to 36. இது வரைக்கும் தான் வரணுமா, 45 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் 7 நம்ம எடுத்தோம்னா 7 ஸ்கொயர் வந்து 49 ஆயிரும். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏங்கிற செட்டு அப் டு 45 தான். ஸோ 7 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 49 ஆயிரும். அதாவது செட்டில் இருக்கிற செகண்ட், அதாவது பேரில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 749ன்னு வந்துடும். ஸோ 7 நமக்கு வராது, ஏன்னா 49 நமக்கு செட்டில் கிடையாது. ஸோ 7 ஸ்கொயர் 49 இந்த செட்டிலேயே இல்லை. ஸோ 6 வரைக்கும் தான் நமக்கு எழுத முடியும். அதாவது 6 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 36 வரைக்கும் தான் நம்மளால் எழுத முடியும். ஓகே, இப்போது ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இருந்து R is the subset of A cross A. சப்செட்டுங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும். சப்செட் அப்படின்னா இதனுடைய டெஃபினிஷன் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். A set A is a subset of another set B
if all the elements of the set A are elements of the set B. அதாவது ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பியில் இருக்கணும். தட் இஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏங்கிறது இந்த செட் அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பியில் இருக்கணும். அதே போல் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இதைத்தான் நம்ம சப்செட்டுன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு டெஃபினிஷனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏன்னா ஆறினுடைய ஆறினுடைய எல்லா எலிமெண்ட்ஸும் ஆறுங்கிற செட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏ கிராஸ் ஏல இருக்கணும். ஏ கிராஸ் ஏல ஆறில் இல்லாத எலிமெண்ட்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் தான் சப்செட். இங்கே டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்செட்னா எ செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் அனதர் செட் பி இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் பி. ஓகே, அதனால நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோன்னா therefore R is a subset of A cross A. ஓகே, அடுத்து நம்ம இந்த சம்மில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அது ரெண்டும் பார்க்க போகிறோம். டொமைன் ஆஃப் R என்ன அப்படின்னா that is equal to set of all 1 2 3 4 5 6. இது வேற ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஆறுங்கிற செட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம் இல்லையா, இங்கே எழுதியிருக்கோம். ஆறுங்கிறது என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அதில் இருக்கிற இந்த ஆர்டர் பேஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 ஆர்டர் பேஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸு தான் என்னென்னா டொமைன். அதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்ஸு தான் என்னது, ரேஞ்ச். அவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. டொமைன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர், ரேஞ்ச் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இப்போ டொமைன் ஆஃப் ஆர் என்னன்னு பார்க்கலாமா. தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் என்னது 1, இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, இதில் 3, இதில் 4, இந்த பேரில் 5, இந்த பேரில் 6. ஸோ 1 2 3 4 5 6 இதெல்லாம் தான் என்னதுன்னா டொமைன் ஆஃப் ஆர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது என்னென்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இந்த ஆறு இருக்குது இல்லையா, இதில் பேர்ஸ் எழுதியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது 1 4 9 16 25 36 இதெல்லாம் தான் என்னதுன்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, இப்போ இதில் இந்த சம்மில் நம்ம ரேஞ்சும் டொமைனும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நான் டெஃபினிஷனுக்காக இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். டொமைன்கிறது ஆல் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர் இன் ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி ரேஞ்சுங்கிறது ஆல் த செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர் இன் 2. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோவில் சொன்ன எந்த சம்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஆறினுடைய எல்லா எலிமெண்ட்ஸும் ஆறுங்கிற செட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏ கிராஸ் ஏல இருக்கணும். ஏ கிராஸ் ஏல ஆறில் இல்லாத எலிமெண்ட்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் தான் சப்செட். இங்கே டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்செட்னா எ செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் அனதர் செட் பி இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் பி. ஓகே, அதனால நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோன்னா therefore R is a subset of A cross A. ஓகே, அடுத்து நம்ம இந்த சம்மில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அது ரெண்டும் பார்க்க போகிறோம். டொமைன் ஆஃப் R என்ன அப்படின்னா that is equal to set of all 1 2 3 4 5 6. இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஆறுங்கிற செட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம் இல்லையா, இங்கே எழுதியிருக்கோம். ஆறுங்கிறது என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அதில் இருக்கிற இந்த ஆர்டர் பேஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 ஆர்டர் பேஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸு தான் என்னென்னா டொமைன். அதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்ஸு தான் என்னது, ரேஞ்ச். அவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது.
டொமைன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர், ரேஞ்ச் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இப்போ டொமைன் ஆஃப் ஆர் என்னன்னு பார்க்கலாமா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் என்னது 1, இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, இதில் 3, இதில் 4, இந்த பேரில் 5, இந்த பேரில் 6. ஸோ 1 2 3 4 5 6 இதெல்லாம் தான் என்னதுன்னா டொமைன் ஆஃப் ஆர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது என்னென்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இந்த ஆர் இருக்குது இல்லையா, இதில் பேர்ஸ் எழுதியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது 1 4 9 16 25 36 இதெல்லாம் தான் என்னதுன்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, இப்போ இதில் அந்த சம்மில் நம்ம ரேஞ்சும் டொமைனும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நான் டெஃபினிஷனுக்காக இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். டொமைன்கிறது ஆல் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர் இன் ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி ரேஞ்சுங்கிறது வந்து ஆல் த செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர் இன் 2. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோவில் சொன்ன எந்த சம்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய மேக்ஸ் கிளப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். ஆருங்கிறது ஒரு ரிலேஷன். எப்போவுமே ரிலேஷனை வந்து ஆர்னு டினோட் பண்ணுவோம், தெரியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய். ரிலேஷன் வந்து எப்போவுமே ஆர்டர் பேரில் தான் எழுதுவோம். அந்த இதில் இருக்கிற எக்ஸ் கமா ஒய்னு வரும். அதில் இருக்கிற ஒய் எப்படி இருக்கணுமா, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட 3 ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதுதான் ஒய்யாக வரணுமா. பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது என்னது 0 1 2 3 4 5. அந்த பேரில் ஆர்டர் பேர் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸு தான் நமக்கு தெரியும். ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இப்போ இப்படி கண்டிஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்னன்னா ஆர் ஈக்குவல் டு set of all x comma y such that y equal to x plus 3 and x belongs to 0 1 2 3 4 5. இது வந்து given. ஓகே, இப்போ x நம்மளுக்கு தெரியும் 0வா இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 4 5 இருக்கும். இதுக்கெல்லாம் y வேல்யூ ஆர்டர் பேரில் 2 வேல்யூ எழுதுவோம் இல்லையா, அதில் x வேல்யூ ஃபுல்லாக வந்திருக்கு. y வேல்யூ என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ when x is equal to 0, x 0வாக இருக்கும் போதில் y வேல்யூ x plus 3. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 plus 3 equal to 3. ஓகே, when x is equal to 1, y is equal to that is 4. When x is equal to 2, y equal to x plus 3 that is equal to 2 plus 3 equal to 5. When x is equal to 3, y equal to x plus 3 that is equal to 3 plus 3 equal to 6. When x is equal to 4, y equal to x plus 3 that is equal to 4 plus 3 7. Okay, now when x is equal to 5, y equal to x plus 3 equal to 5 plus 3 that is equal to 8. Okay, இப்போ ஆர்டர் பேரில் நம்ம எல்லா ஒய் வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் அந்த ரிலேஷனை நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ தேர்ஃபோர் ஆர் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் 0வாக இருக்கும் போதில், இங்கே பாருங்கள், எக்ஸ் 0வாக இருக்கும் போதில் ஒய் வேல்யூ 3ஆக இருக்குது, எக்ஸ் 1ஆக இருக்கும் போதில் ஒய் வேல்யூ 4ஆக இருக்குது. இதைத்தான் நம்ம இங்கே ஆர்டர் பேராக எழுதுகிறோம். தட் இஸ் 0, 3 ஃபர்ஸ்ட் பேர், அடுத்து 1, 4, அடுத்தது 2, 5, அடுத்தது 3, 6, அடுத்து 4, 7, அடுத்து 5, 8. ஓகே, இப்போ ஆறுங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் இந்த சம்மில் கேட்டிருக்கிறது வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா தெரியும் நமக்கு, ஆல் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் ஈக்குவேஷன் இன் ஆர்னு சொல்லணும்.
ஓகே டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆரில் இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸும் தான் டொமைன். ஓகே ஸோ 0 1 2 3 4 5 இதெல்லாம் தான் டொமைன் ஆஃப் ஆர். ஓகே தென் range of R is equal to all the second elements in R. So இதில் இருக்கிற second elements என்ன வரும் 3 4 5 6 7 8 இதெல்லாம் தான் range of R. Range of R is equal to 3 4 5 6 7 8. ஓகே இது வரைக்கும் நம்ம ரெண்டு சம் எக்ஸசைஸ் 1.2ல செகண்டும் தேர்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னுடைய மேக்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.